அனைவருக்கும் வணக்கம். பாடம் 11 உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் அப்படின்ற பாடத்துல இருந்து கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நாம இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, காஸின் போட்டி விலக்கல் தத்துவம். நெருங்கிய தொடர்புடைய 2 சிற்றினங்கள் ஒரே மாதிரியான வளங்களுக்காக போட்டியிடும் போது அவை கால வரையின்றி இணைந்து வாழ முடியாது என்றும், போட்டித்திறன் குறைந்த ஒன்று இறுதியில் அகற்றப்படும் என்றும் கூறுகிறது. கூற்று 2, பொதுவாக தாவர உண்ணிகளை விட ஊன் உண்ணிகள் போட்டியால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2023 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. 2, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. 3, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் தவறானவை. 4, கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. சரியான பதில் 4, கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது அப்படின்றது சரி. மேல சொன்னதுல கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கேள்வி எண் 2, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. 2023 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1 பரஸ்பர செயல்பாடு, பட்டியல் 2 சிற்றினம் A மற்றும் B. 1 பகிர்ந்து வாழ்தல் பிளஸ் இங்க 0. 1 நன்மை அடையுது, இன்னொருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றத இது குறிக்குது. சேர்ந்து வாழ்தல், 1 பாதிக்கப்படுது, இன்னொன்னுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒருதலை பட்ச எதிர்மறை விளைவு அமென்சாலிசம் அப்படின்றோம். ஒருதலை பட்ச எதிர்மறை விளைவு அமென்சாலிசம் அப்படின்றது 1 பயனடையுது, 1 பாதிக்கப்படுது. ஒட்டுண்ணி வாழ்க்கை இரண்டுமே பயனடையுது. இதுல எது சரியான விருப்பம்? கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கீழே சரியான பதில் 3 சரியான பதில். 4, 1, 2, 3 அப்படின்றது சரியான பதில். இப்போ கீழே நாம் அதை பொருத்தி இருக்கோம். சரியான பொருத்தம் பட்டியல் 1 பட்டியல் 2 நம்ம பொருத்தி பார்த்திருக்கோம். பகிர்ந்து வாழ்தல் அப்படின்னா இரண்டுமே பயனடைகிறது தான். பகிர்ந்து ஏயும் சிற்றினம் ஏயும் சிற்றினம் பியும் பயனடையும். 2 சேர்ந்து வாழ்தல், சேர்ந்து வாழ்தல்ல சிற்றினம் ஏ பயனடையும், பிக்கு எந்த விதமான பாதிப்பும் வர்றதில்லை. ஒருதலை பட்ச எதிர்மறை விளைவு அமென்சாலிசம் பார்த்தீங்கன்னா சிற்றினம் ஏ பாதிப்படையுது, பிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஒட்டுண்ணி வாழ்க்கை சிற்றினம் ஏ பயனடையும், சிற்றினம் பி பாதிக்கப்படும். இப்போ நாம அதை பொருத்தி காட்டியிருக்கோம். அடுத்த கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. 2023 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1 பரஸ்பரம் செயல்படும் சிற்றினங்கள், பட்டியல் 2 பரஸ்பர செயல்பாட்டுடைய பெயர். 1, ஒரு காடு புல்வெளியில் சிறுத்தை மற்றும் சிங்கம் இருக்கும் போட்டி வாழ்க்கை முறை. ஒரு குயில் ஒரு காக்கையின் கூட்டில் முட்டையிடுவது, இனப்பெருக்க ஒட்டுண்ணித்தன்மை. பூஞ்சை மற்றும் ஒரு உயர் தாவரத்தின் வேர் மைக்கோரைசாக்களில் பகிர்ந்து வாழ்தல். டி, ஒரு மாட்டு கொக்கு மற்றும் ஒரு வயலில் மாடு. இது சேர்ந்து வாழ்தல் அப்படின்னு சொல்றோம். சரியான பதில் 2, 1, 2, 3, 4. ஸோ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இது சரியான பொருத்தம் தான். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம கீழே அதை அப்படியே கொடுத்துருக்கோம். சரியாக பொருத்தப்பட்ட அட்டவணை தான் இது. பட்டியல்
ஒரு காடு, புல்வெளி, சிறுத்தை மற்றும் சிங்கம் இருக்கிறது. போட்டி வாழ்க்கை. குயில் ஒரு காக்கையின் கூட்டில் முட்டையிடுவது. இனப்பெருக்க ஒட்டுண்ணித்தன்மை. பூஞ்சை ஒரு உயர் தாவரத்தின் வேர்கள் மைக்கோரைசாவா இருக்கிறது. பகிர்ந்து வாழ்தல். ஒரு கொக்கு வயலில் ஒரு மாட்டுல இருக்கிறது. சேர்ந்து வாழ்தல் அப்படின்னு சொல்றோம். சரியாக பொருத்தப்பட்ட கேள்வி எண் 4. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. பட்டியல் 1 கணிப்பியல் வளர்ச்சி. கணிப்பியல் அப்படின்றது இது லாஜிஸ்டிக் growth அப்படின்னு சொல்றோம். லாஜிஸ்டிக் growth அப்படின்றதான் அது. 1 வரம்பற்ற வள ஆதாரங்கள் கிடைக்கும் நிலை. அதிவேக வளர்ச்சி. வரையறுக்கப்பட்ட வள ஆதாரங்கள் கிடைக்கும் நிலை. விரிவடையும் வயது பிரமிடு. இனப்பெருக்கத்திற்கு முந்தைய வயதினரின் சதவீதம் மிக பெரியதாகவும் அதைத் தொடர்ந்து இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய வயதினரின் குழுக்கள் உள்ளன. நடுநிலையான வயது பிரமிடு. இனப்பெருக்கத்திற்கு முந்தைய மற்றும் இனப்பெருக்க வயதினரின் சதவீதம் ஒரே மாதிரியாக உள்ளது அப்படின்னு இந்த பொறுத்துக்க இருக்கு. இது கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 4க்கு பார்த்தீங்கன்னா 2 சரியான பதில். 2, 1, 3, 4 அப்படின்றது சரியான பதில். இது 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. நம்ம இங்க பொருத்தி இருக்கோம் சரியாக. கணிப்பியல் வளர்ச்சி அப்படின்றது வரையறுக்கப்பட்ட வள ஆதாரங்கள் கிடைக்கும் நிலை. அதிவேக வளர்ச்சி அப்படின்றது வரம்பற்ற வள ஆதாரங்கள் கிடைக்கும் நிலையை அதிவேக வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். விரிவடையும் வயது பிரமிடு. இனப்பெருக்கத்திற்கு முந்தைய வயதினரின் சதவீதம் மிக பெரியதாகவும் அதைத் தொடர்ந்து இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்கத்திற்கு பிந்தைய வயதினரின் குழுக்கள் இருக்கும். நிலையான வயது பிரமிடு அப்படின்றது இனப்பெருக்கத்திற்கு முந்தைய மற்றும் இனப்பெருக்க வயதினரின் சதவீதம் ஒரே மாதிரியாக இருப்பதை நிலையான வயது பிரமிடு அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 5. பின்வரும் கூற்றுகளில் எது வேட்டையாடுதலுடன் தொடர்புபடுத்த முடியாது? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க இது இயற்கையால் அவசியமாக்கப்படுகிறது. 2. இது ஒரு சமூகத்தில் உயிரின பல்வகைத்தன்மையை பராமரிக்க உதவுகிறது. 3. இது ஒரு சிற்றினத்தின் அழிவுக்கு வழிவகுக்கலாம். 4. பரஸ்பரம் செயல்படும் 2 சிற்றினங்களுக்கும் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன. சரியான பதில் 4. பரஸ்பரம் செயல்படும் 2 சிற்றினங்களும் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன அப்படின்றது சரியான பதில். வேட்டையாடுதலும் தொடர்புபடுத்த முடியாதது இது 2. இது 1. பரஸ்பரம் செயல்படும் 2 சிற்றினங்களும் எதிர்மறையாக பாதிக்கப்படும் அப்படின்றது எதிரானது. கேள்வி எண் 6. 80 எண்ணிக்கை கொண்ட ஒரு ஆய்வக பழப்பூச்சியின் மக்கள் தொகையில் 8 பழப்பூச்சிகள் ஒரு வாரத்தில் இறந்தால் மக்கள் தொகையில் இறப்பு விகிதம் ஒரு பழப்பூச்சிக்கு ஒரு வாரத்திற்கு எத்தனை தனிநபர்கள் அப்படின்னு கேட்காங்க. 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 1. சரியான பதில் 1 அப்படின்றது சரியான பதில். 4 1.0 அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 7. இயற்கையில் இனங்களுக்கு இடையேயான போட்டி இருந்த போதிலும் போட்டியிடும் சிற்றினங்கள் தங்கள் உயிர் வாழ்விற்காக எந்த பொறிமுறையை உருவாக்கியிருக்கலாம்? 7. இயற்கையில் இனங்களுக்கு இடையேயான போட்டி இருந்த போதிலும் போட்டியிடும் சிற்றினங்கள் தங்கள் உயிர் வாழ்விற்காக எந்த பொறிமுறையை உருவாக்கியிருக்கலாம்? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. போட்டி விடுப்பு, பரஸ்பர சார்பு, வேட்டையாடுதல், வள பகிர்வு. சரியான பதில் 4 வள பகிர்வு. கேள்வி எண் 8. ஒருதலைப்பட்ச எதிர்மறை விளைவை இவ்வாறு குறிப்பிடலாம். ஒருதலைப்பட்ச எதிர்மறை விளைவை இவ்வாறு குறிப்பிடலாம். அமென்சாலிசம் அப்படின்றது இது 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 சிற்றினம் A
பயனடையும். சிற்றினம் பி பயனடையும். 2 சிற்றினம் ஏ பாதிக்கப்படும். சிற்றினம் பி பாதிக்கப்படும். 3 சிற்றினம் ஏ பயனடையும். சிற்றினம் பி எந்தவித பாதிப்பும் கிடையாது. 4 சிற்றினம் ஏ பாதிப்படையும். சிற்றினம் பி எந்தவித பாதிப்பும் கிடையாது. சரியான பதில் 4. சிற்றினம் ஏ பாதிப்படையும். சிற்றினம் பி எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. கேள்வி எண் 9. அதிவேக வளர்ச்சி சமன்பாட்டில் n = n0 ERT இதுல E எதை குறிக்கிறது? அதிவேக வளர்ச்சி சமன்பாட்டில் n = n0 ERT அதோடைய சமன்பாடு இல்ல அப்படின்றது எதை குறிக்கிறது? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அடுக்கு மடக்கைகளின் அடிப்படை, இயற்கை மடக்கைகளின் அடிப்படை, வடிவியல் மடக்கைகளின் அடிப்படை, எண் மடக்கைகளின் அடிப்படை. சரியான பதில் 2. இயற்கை மடக்கைகளின் அடிப்படை அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 10. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்துக. 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1ல ஆலன் விதி, பட்டியல் 2 கங்காரு எலி. உடலியல் தகமைப்பு பாலைவன பள்ளி, நடத்தை தகமைப்பு ஆழத்தில் உள்ள கடல் மீன், உயிர் வேதியியல் தகமைப்பு துருவ சீல் அப்படின்ற பட்டியல் நமக்கு கொடுத்திருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 2, 4, 1, 2, 3 அப்படின்றது சரியான பதில். கீழே நாம் சரியாக பொருத்தியிருக்கோம். ஆலன் விதி துருவ சீல் அப்படின்னு சொல்றோம், போலார் சீல். உடலியல் தகமைப்பு கங்காரு எலி, நடத்தை தகமைப்பு பாலைவன பள்ளி, உயிர் வேதியியல் தகமைப்பு ஆழத்தில் உள்ள கடல் மீன்கள் அப்படின்னு இந்த பொறுத்தைய சரியா நம்ம பொருத்தி காட்டியிருக்கோம். கேள்வி எண் 11. கூற்று: ஒரு நபர் உயரமான இடத்திற்கு சென்று சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் படபடப்பு போன்ற அறிகுறிகளுடன் உயர நோயை அனுபவிக்கிறார். காரணம்: உயரமான இடத்தில் குறைந்த வளிமண்டல அழுத்தம் காரணமாக உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. A மற்றும் R இரண்டும் உண்மை, ஆனால் R என்பது Aக்கான சரியான விளக்கம் அல்ல. 2. A உண்மை, ஆனால் R தவறு. 3. A தவறு, ஆனால் R உண்மை. 4. A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும் R என்பது Aக்கான சரியான விளக்கம். சரியான பதில் 4. A மற்றும் R இரண்டும் உண்மை மற்றும் R என்பது Aக்கான சரியான விளக்கம் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 12. பின் வருவனவற்றில் எது ஒரு மக்கள் தொகையின் பண்பு அல்ல? 1. பிறப்பு விகிதம், 2. இறப்பு விகிதம், 3. சிற்றினங்களின் தொடர்பு, 4. பாலின விகிதம். சரியான பதில் 3. சிற்றினங்களின் தொடர்பு அப்படின்றது ஒரு மக்கள் தொகையின் பண்பு கிடையாது. கொஸ்டின் நம்பர் 13. பத்தி 1ல் உள்ள உருப்படிகளை பத்தி 2ல் உள்ளவற்றுடன் பொருத்துக. 2020ஆம் ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. பத்தி 1, பத்தி 2. A தாவர உண்ணிகள் தாவரங்கள் சேர்ந்து வாழ்தல். B மைக்கோரைசா தாவரங்கள் பகிர்ந்து வாழ்தல். C ஆடு மாடு வேட்டையாடுதல். D ஆர்கிட் மரம் போட்டி வாழ்க்கை. இது சரியான பதில். ஒன்று 3, 2, 3, 2, 4, 1 அப்படின்றது சரியானது. ஸோ நாம இங்க பொருத்தி இருக்கோம். அதை தாவர உண்ணிகள் தாவரங்கள் வேட்டையாடுதல், மைக்கோரைசா தாவரங்கள் பகிர்ந்து வாழ்தல், ஆடு மாடு போட்டி, ஆர்கிட் மரம் சேர்ந்து வாழ்தல் அப்படின்னு நாம அதை பொருத்தி இருக்கோம். கேள்வி எண் 14. மக்கள் தொகை அடர்த்தியில்
குடியேற்றத்தின் தாக்கம் 2020ஆம் ஆண்டு கோவிட்ல கேட்கப்பட்ட கேள்வி. 1 நேர்மறை மற்றும் எதிர்மறை இரண்டும். 2 பிறப்பு விகிதத்தால் நடுநிலையாக்கப்பட்டது. 3 நேர்மறை. 4 எதிர்மறை. சரியான பதில் 3 நேர்மறை. மக்கள் தொகை அடர்த்தியில் குடியேற்றத்துடைய தாக்கம் நேர்மறையாக இருக்கும். கேள்வி எண் 15. பத்தி 1 பத்தி 2 பொருத்துக. 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பத்தி 1 பத்தி 2 சாருண்ணி பூஞ்சைகளின் தாவர வேர்களுடனான கூட்டு வாழ்க்கை. ஒட்டுண்ணி இறந்த கரிம பொருட்களின் சிதைவு. லைக்கன்கள் தாவரங்கள் அல்லது விலங்குகளில் வாழ்வது. மைக்கோரைசா ஆல்கா மற்றும் பூஞ்சைகளின் கூட்டு வாழ்க்கை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான விருப்பம் 4 2 3 4 1 அப்படின்றது சரியான விருப்பம். கீழே நாம இந்த பொருத்தி இருக்கோம். சாருண்ணி அப்படின்றது இறந்த கரிம பொருட்களின் சிதைவு. ஒட்டுண்ணி தாவரங்கள் அல்லது விலங்குகளில் வாழ்வது. லைக்கன்கள் ஆல்கா மற்றும் பூஞ்சைகளின் கூட்டு வாழ்க்கை. மைக்கோரைசா பூஞ்சைகளின் தாவர வேர்களுடனான கூட்டு வாழ்க்கை.